ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல்ல இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அடுப்பெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதை வந்து டயட்டில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். ரொம்ப அரைச்சிங்கன்னா அது பட்டர் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவினாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா மிக்ஸியில் அரைச்சினாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது ஆர்கானிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா அதில் தூசி கல் அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி உள்ள சர்க்கரை எடுத்து அதுக்கு வெல்லம் எடுத்து நீங்கள் வந்து அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்ல கருப்பட்டி கிடச்சினாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதை விட ரொம்ப ஹெல்த்தியானது. அது கூட நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது ஜாதிக்காய் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு துருவி போட்டுக்கோங்க. ரொம்ப துருவி சேர்த்துடாதீங்க, அதோட ஃப்ளேவர் அதிகமாகிடும். ஒரு ஸ்வீட் பண்ணும்போது நம்ம ஜாதிக்காய் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.